1970க்கு முன்னாடி நகராட்சி மாநகராட்சியில் தெருக்கள் இருக்கிற தெருநாய்களை பிடிச்சு கொண்டு வந்து வச்சுருவாங்க. 3 நாட்களுக்குள்ளே வந்து அந்த நாய்க்கு சொந்தமானவங்க வந்து உரிமை கோரினா அந்த நாயை கொடுத்துருவாங்க. அப்படி 3 நாளுக்குள்ளே கொண்டு வந்து உரிமை கோராத நாய்களை வந்து அவங்க கொன்னுடுவாங்க. அப்படி கொல்றதுக்கு பிடிச்சு கொண்டு வந்து கொல்றவங்களுக்கு வந்து ஒரு நாய்க்கு இவ்வளோன்னு சொல்லிட்டு சம்பளம். அவங்க வந்து 40 நாயை பிடிச்சிட்டு வந்து கொண்டுட்டு 80 நாயின்னு கணக்கு கொடுப்பாங்களாம். அதுக்காக வேண்டி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, அந்த வாழை வந்து வெட்டி கொண்டு வாங்க இறந்த நாள். அப்போ அவங்க வந்து வாழை 3 துண்டாலாம் வெட்டி கொண்டு வந்து ஊழல் பண்ணியிருக்காங்க. இது மிருகங்கள் மீதான மனித ஊழல் இதெல்லாம் நடந்திருக்கு. இது ஒரு பக்கம் இருந்தாலும் அதுக்கப்புறம் தான் பாராளுமன்றத்தில் ஒரு சட்டம் நிறைவேற்றிருக்காங்க. நாய்களை கொல்லக்கூடாது, அவங்களுக்கு இந்த மண்ணில் வாழ உரிமை இருக்குது, அது கொல்றது தவறு அப்படின்னு சொல்லி அந்த சட்டம் வந்த பிறகு இந்த நாய்களை கொல்றதை நிறுத்திட்டாங்க. இப்போது அவங்க அந்த சட்டப்படி தான் இந்த உரிமையோடு தான் இந்த தெருவில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதுதான் உண்மை. நீங்களும் உணவளிக்க உதவலாம். ப்ளீஸ் ஹெல்ப் அஸ் டு ஃபீட்.